சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். கொஸ்டின் ஃப்ரம் கபாலீஸ்வரன். மலை கோவில்கள், குகை கோவில்கள், நதிக்கரை கோவில்கள், கடற்கரை கோவில்கள் என இந்தியாவில் மற்றும் உலகம் முழுவதும் பல கோவில்கள் பல இடங்களில் உள்ளன. நீங்களும் எல்லா கோவில்களுக்கும் சென்றுள்ளீர்கள். நீங்கள் போகாத கோவிலே இல்லை என்றும் பலமுறை கூறியிருக்கிறீர்கள். இந்த வெவ்வேறு இடங்களில் இருக்கும் கோவில்களின் இறை சக்தி மாறுபடுமா? மக்களின் சில தனிப்பட்ட குறைகளுக்கு சில கோவில்களுக்கு மட்டும் சென்றால் குணம் ஆகிறதே. இந்த அற்புத மகிமையை கூர்ந்து விளக்கவும். உங்கள் வீட்டில் நீங்கள் மொட்டை மாடியில் ஆண்டனா வைக்கிறீங்க. எதுக்காக? உங்கள் வீட்டில் இருக்கிற டிவி, ரேடியோ இதெல்லாம் அந்த ஈத்தர் அது வாங்கி உங்கள் டிவியெல்லாம் நல்லா வேலை செய்ய வைக்கிது. அதனால் அந்த காலத்தில் கோயில்கள் மலை மேலே கட்டினதுக்கு இதுதான் காரணம். அந்த ஊர்லேயே பெரிய கோபுரம் அதுவாக தான் இருக்கும். இல்லை மலை மேலே கோயில் கட்டுவாங்க. ஏன்னா இட்ஸ் ஏபிள் டு புல் தட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அதே மாதிரி திருச்செந்தூர் கடற்கரையில் போய் பார்த்தீங்கன்னா அந்த முருகன் கோயிலுக்கு நேர் எதிரில் ஒரு சின்ன செங்கல் அளவு இடம் இருக்கும். அதில் காது வச்சு காட்டிங்கன்னா அந்த கடற்கரை அலைகளுடைய ஓம் 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 சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கிற இடங்களில் மின் அதிர்வுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி இடங்களில் கட்டினாங்க. இப்படி கோயில்களை கட்டினதற்கு காரணங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்த விஞ்ஞானபூர்வமான, அந்த காலத்தில் அவங்களுடைய மைண்டுக்கு தெரிஞ்சிருந்த விஞ்ஞானபூர்வமான காரணங்கள். இன்னும் சில நேரங்கள் என்ன ஆகும், கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னால் ஒரு கோயில் இருந்திருக்கும். அந்த கோயில் காலப்போக்கில் அழிஞ்சு போயிருக்கும். பின்னால் யாராவது வர்றாங்க இல்லையா, அவங்க அந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட ஆத்மாக்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஏதோ ஒரு கோயில் இருக்குங்கிற மாதிரி ஏதோ ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்போ அந்த கோயிலை அவங்க அதே இடத்துல திருப்பி எடுத்து கட்டுவாங்க. இந்த மாதிரி வந்த கோயில்களெல்லாம் நிறைய இருக்குது. இன்னொன்று, வேற எங்கேயோ ஒரு எனர்ஜெட்டிக் கோயிலிருந்து காலப்போக்கில் அழிஞ்சு போயிருக்கும். அங்கே ஜனங்க போகவும் மாட்டாங்க, பூஜை பண்ணவும் மாட்டாங்க. புதுசாக ஒரு இடத்துல கோயில் கட்டுற போது அங்கே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி இல்லையா, அவங்க அந்த தேவர்களுக்குள்ளே மீட்டிங் போட்டு இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டின்னு இருக்காங்க, இதுக்கு யாரை போஸ்டிங் போடலான்ற போது மலை மேலே பூஜை இல்லாமல் சோறு இல்லாமல் ஒரு சாமி உட்காந்துக்குது, அதை போஸ்டிங் போட்டலாம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி வர்றதும் உண்டு. அதனால் கோயில்கள் வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஐ கேன் கிவ் யூ சம் எக்ஸாம்பிள். செஞ்சிக்கோட்டைக்கு கீழே ஒரு கோயில் தேசிங்க ராஜா காலத்திலேருந்து இருந்துச்சு. அப்போ ஒரு சாமியார், கலவை சச்சிதானந்தன் பேர், அவர் ஒரு ஊராக பரதேசியாட்டம் அலைஞ்சிருந்தார். நைட்டில் தூங்கிறதுக்கு இடம் இல்லைன்னா அந்த கோயிலில் போய் படுத்தார். அப்போ அங்கே இருந்த கமலக்கண்ணி அம்மன் சொன்னால், நான் இங்கே பூஜையே இல்லாமல் உட்காந்துருக்கேன், நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன், உனக்கு பழைய பவர் ஏதாவது இருந்தால் நான் கொடுக்குறேன், அதை வச்சு நீ எனக்கு நல்ல கோயில் கட்டுன்னு. ஸோ அவர் உடம்புக்குள் வந்துச்சு. அவர் கொஞ்சம் அருள்வாக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தார். இதுக்கு முன்னே தேசிங்கராஜன் காலத்தில் கும்பிட்டு அந்த கமலக்கண்ணிக்கு அட்டாச்சாக இருக்கிற ஆத்மாலாம் உலகத்தில் இருப்பான் இல்லையா, அப்போ அந்த ஆகர்ஷணம், அந்த ஆர்கானிக் எனர்ஜி வந்துடுறதுனால அவர்கிட்ட வருவாங்க. அவர் அவங்களுக்கு எதுவும் சொல்லுவார், அது பலிக்கும், அவங்க கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. இப்படி தான் அந்த கலவையில் கமலக்கண்ணி அம்மன் ஒரு கோயில் வச்சு கட்டியிருக்காரு. அதனுடைய ஆரிஜின் இது தேசிகராஜன் காலத்தில் கோட்டைக்கு கீழே இருந்த கமலக்கண்ணியுடைய கோயில் தான் இன்றைக்கி கலவையில் இருக்குது. அதே மாதிரி நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில், இவங்க இந்த கோயில் கட்டி பூஜை பண்ணுற போது ஆஞ்சநேயர் உயரமான ஆஞ்சநேயர். அப்போ வடநாட்டில் ஒரு மலை மேலே ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கு. ஸோ அந்த சிவன் கோயில் இருந்த எனர்ஜியை தான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு இதில் கொண்டாந்து இறக்கினாங்க. இவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியும் அது எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி. அதனால் அந்த கோயில் பாடுறாங்க, நல்லூர் பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க, நல்லா கட்டிட்டாங்க, ஜனங்க நிறைய பேர் போகிறாங்க. பொதுவாகவே நங்கநல்லூர் தெய்வ பூமி, அங்கே நிறைய கோயிலுக்கு இருக்குது, தெரிஞ்சோ தெரியாமலும் அந்த மாதிரி வந்துடுச்சு. இப்படி பல இடங்களில் கோயில்கள் வந்ததுக்கு இதெல்லாம் தான் காரணமாக இருக்கும். சில இடங்களில் மகான்கள், சித்தர்கள் இருந்திருப்பாங்க. இப்போது பூண்டி மகான் இருந்தார், அதனால் அந்த இடத்துல ஒரு கோயில் வந்துச்சு. ஏன்னா அவருடைய எனர்ஜி லெவல் அந்த இடத்துல இருக்கிறதுனால வந்துச்சு. ரத்தினகிரியில் இந்த கோயில் முதல்ல ஒரு காலத்தில் நல்லா பூஜை இருந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஸோ திருவல்லம் சுவாமிகள் படிக்கட்டு போட்டார். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ரத்தினகிரி சுவாமிகள் அந்த கோயிலை எடுத்து கட்டினார் இல்லையா, அப்போ நல்லா வந்துடுச்சு அந்த கோயில். இப்படி பல காரணங்கள் இருக்கும். இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் கூட இந்த இடத்துல இவ்வளோ கோயில் கட்டுறோம். இவ்வளோ கோயில் ஏன் கட்டி வச்சுருக்கோம், அங்கெல்லாம் கோயில் கட்டியிருக்கோம், துர்கை கோயில் கட்டியிருக்கோம், பெருமாள் கோயில் கட்டியிருக்கோம், எக்கச்சக்கமான கோயில் கட்டியிருக்கோம். திருச்செந்தூர் முருகன், பழனி முருகன்,
ஐயப்ப சாமி, அதுக்கப்புறம் மகேந்திரகிரி முருகன், எவ்வளோ கோயில் இந்த இடத்துல இருக்குது, மகாலட்சுமி, இதெல்லாம் எப்படி வரும்? இந்த இடத்துல ஏற்கனவே இதெல்லாம் இருந்திருக்கும் ஒரு காலகட்டத்தில். ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த தையூர் ஏரி இருக்கு இல்லையா, அங்கே நிறைய சிவலிங்கெல்லாம் கிடைச்சது ஒரு காலத்தில். அப்போது பழைய காலத்து கோயிலெலாம் இருந்திருக்கு, சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கைலாச கணபதி இருக்கு இல்லையா, பெருமாள் கோயில் பக்கத்தில், அந்த இடத்துல பூமிக்கு அடியில் ஒரு சிவலிங்கம் இருக்கான், ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கான். வரக்கூடிய காலத்தில் ஒரு சுரங்க பாதை இருக்கான், நம்முடைய மெயின் கேட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே போனாக்கா அந்த சிவலிங்கம் விளக்கு எரிஞ்சு தரிசனத்துக்கு இருக்கான். ஸோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் உலகத்தில் எங்கே போய் சேராத வியாதியெல்லாம் இங்கே வந்து 3 நாள் தங்கி சாப்பிட்டு போனால் நல்லாயிடுமா. அப்போது ஒரு இந்து முஸ்லீம்னா சண்டை போடுவான், உடம்பு நல்லாவுதுனாக்கா எல்லோரும் அந்த இடத்துக்கெல்லாம் வருவான். அதனால் அந்த மாதிரி வைத்தியநாத சுவாமிங்கிற ஒரு பாவனை அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். உலகம் முழுதும் வந்திருக்கிற ஒவ்வொரு கோயிலுக்கு பின்னாலேயும் இதுக்கு முன்னாடி இருந்தது கண்டதே கண்டு கொண்டதே கொண்டுங்கிற மாதிரி பழமையான ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். அவங்களும் இந்த உலகத்தில் புதுசாக பிறக்கிறாங்க இல்லையா, அந்த காலத்தில் இருந்தவங்களும் இந்த காலத்தில் புதுசாக பிறக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பழைய வாசனைகள் வருகிற போது ஏதோ ஒரு அதிசயம் நடக்க காண்பீர்கள். அதனால் ஜனங்க வராங்க. சில இடங்களில் இப்போ காஞ்சி பரமாச்சாரியார் பெரிய ஆள், நிறைய தவம் பண்ணவர், 12 வயசில் ஆரம்பித்து 99 வயசு வரைக்கும் 80 வயசு பண்ணார். இப்போ அங்கே ஒரு மகானுடைய இது இருக்குது. காஞ்சிபுரம் ஏற்கனவே புண்ணிய பூமி தான் இல்லையா, காஞ்சிபுரம் சாதாரண இடமா நீங்கள் சொல்லி பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் ஒரு மரம், மாமரம், அது அந்த மரத்தினுடைய 4 கிளைகள் 4 வேதங்கள். அது எங்கே இருக்குது? காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருக்குது. அங்கே ஒரு இது கூட இருக்கும், முருகர் கோயில் இருக்கும். அங்கே எழுதி வச்சுருப்பாங்க, மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடினா மாமரத்தின் அடியில் இருக்கிற செவ்வேல் மலரடி போற்றி அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு மகிமை. ஏன்னா எல்லாமே அழிஞ்சு போன போது உலகத்தில் முருகர் ஒரு மாமரத்து பொந்தில் உட்காந்து தவம் பண்ணி ஜோதியாக இருந்துச்சான். அந்த இடம்தான் அந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருக்கிற மாமரம். அதனால் அந்த கனெக்ஷன் அங்கே இருக்கா. இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். இப்போது நம்ம வரதராஜ சாமி கோயில் இருக்குது, அது ராமானுஜர் காலம், அதுக்கு முன்னால் காலத்துலேருந்து அந்த இடத்துல இருக்குது. எவ்வளவோ அந்த காலத்துலலாம் வந்து காஞ்சிபுரம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ராமானுஜர் மாதிரி இருந்தவங்கெல்லாம் தீர்த்த கைங்கரியம், வாயில் துணி கட்டின்னு தீர்த்தம் கொண்டு வந்து சாமிக்கு திருமஞ்சனத்துக்கு கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் பண்ண ஒரு பெரிய புண்ணிய கோயில் அது. காமாட்சி அம்மன் கோயில், ஆனானப்பட்ட ஆதிசங்கரர் வந்து அங்கேருந்து அரூபலட்சுமி, அதாவது பத்ரிகார்த்த கோயிலுக்கு வெளியே பத்ரிநாத்தில் சப்த குண்டம்னு ஒன்று சுடுதண்ணி ஊற்று, அதில் 2 சிலை கிடச்சிது. ஒரு சிலை தான் பத்ரிநாதன் கோயிலில் வச்சுருக்காங்க. அங்கே அது வந்து ஒரு பத்மாசனத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் பிள்ளையார், இதுதான் அவங்க பத்ரிநாராயணன் கீழெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுறது. இன்னொன்று கொண்டாந்து ஒரு காஞ்சிபுரத்தில் வச்சார். இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் நீங்கள் காமாட்சி அம்மனை பார்த்துட்டு இப்படி சுற்றி வர்ற போது அரூபலட்சுமின்னு ஒன்று இருக்கும். காமாட்சி அம்மன் கோயிலில் அவங்க கொடுக்குற குங்குமத்தை அரூபலட்சுமி மேலே தடவி நீங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போகணுன்னு ஒரு ரூல் இருக்குது. ஏன்னா அந்த அரூபலட்சுமி தான் ஆதிசங்கரர் அங்கே கொண்டாந்து பத்ரிகாசிரமத்திலேருந்து பரிசை பண்ண கோயில். இப்படி ஒன்று இருக்குது இல்லையா, அது ஒரு காரணம். அண்டு கச்சியப்ப சிவாச்சாரியர்னு ஒருத்தர் இருந்தார். அவரை கந்த புராணம் எழுதுன்னு கடவுள் சொல்கிறாரு. கடவுளே அடி எடுத்து கொடுக்குறாரு. எடுத்து கொடுத்துட்டு அதை அரங்கேற்றணும். அப்போது ஒரு புலவர்கள்லாம் சொல்கிறாங்க, இது வந்து திகட சக்கரம் 5 வருது, அந்த மாதிரி தொல்காப்பியத்தில் புணர்ச்சி விதி கிடையாது அப்படின்னு. அப்போது ஒரு புலவர் வடிவத்தில் முருகப்பெருமானே வந்து வீரசோழியம்னு ஒரு கிராமர் புக் இருக்குது, அதில் 18வது சூத்திரத்தை பாருங்கள், இந்த மாதிரி திகட சக்கரம் 5 பிரிக்க முடியும்னு சொல்லி கந்த புராணத்தை அரங்கேற்றுறாங்க. அதுதான் நீங்கள் காஞ்சிபுரத்தில் பார்க்குற கந்தக்கோட்டம். இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரண காரியங்கள் இருக்கும், எதுக்காக ஒரு இடத்துல ஒரு கோயில் வருதுன்ட்டு. திருவக்கரையில் ரொம்ப பழைய பூமி அது. அங்கே வந்து கல்லால மரங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு காடே இருக்குது. கிண்டியில் ஒரே ஒரு கல்லால மரம் இருக்குது கிண்டி பார்க்கல. ஆனால் அங்கே வந்து எல்லாமே கல்லால மரங்கள் இருக்கிற ஒரு கல்லால மரம்னா என்ன, ஒரு மரம் காலப்போக்கில் கல் மாதிரி ஆகிடும், அதுதான் அது. ஸோ அந்த இடத்துல திருவக்கரை வக்கரகாளி கோயில் இருக்குது. ஏதோ விக்ரமாதித்தன் காலத்தில் கட்டினாங்களாம். ரொம்ப பழமையான கோயில். 3 முகத்தோட சிவபெருமான் இருப்பார். குண்டலி முனிவருக்கு ஒரு சமாதி இருக்கும். காளி உட்காந்துருப்போம், அதை சுற்றி இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க, அவளுடைய படைகள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. எல்லாம் அழிஞ்சு போயிருந்துச்சு ஒரு காலத்தில். அப்போ அந்த சந்திரசேகர்ன்ட்டு 54 MP வச்சுன்னு ஒருத்தன் பிரைம் மினிஸ்டர் ஆனான். அவனுக்கு ஒரு ஜோசியன் தான் ராகவேந்தர் ராவன்.
அவன் சொன்னான், இதுக்கு முன்பிறவியில் உனக்கும் திருவக்கரை கோயிலுக்கும் கனெக்ஷன் இருக்குது, நீ அங்கே போயிட்டு வந்தியானா பிரைம் மினிஸ்டர் ஆவேன்னு. அவன் தான் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான். அப்போ அந்த கோயிலை எடுத்து கட்ட ஆரம்பித்தாங்க. இதில் முகப்பேரில் ஒரு ஆள் வந்து டெய்லி 2 பஸ் எடுத்து ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு அங்கே போய் கோயிலெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணி அங்கே அவங்களுக்கு கதம்ப சாதம்லாம் பண்ணி போட்டு எல்லாம் பண்ணினே இருந்தார். அந்த கோயில் அப்படியே டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அவர் பேர் வந்து காளிபாலன், அந்த சமையல் பேர் கொரட்டூர். அண்டு அந்த ஊருக்காரங்க பொறிக்கு பசங்கள்லாம் வந்துடுவாங்கல்ல, எங்கள் ஊர் கோயிலில் வசூல் பண்ணுற பணத்தை நீ எடுத்துன்னு போகக்கூடாது, எங்களுக்கு தான் கொடுக்கணுன்னாங்க. நான் கஷ்டப்பட்டு இந்த கோயிலை கட்டுறதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன், உங்களுக்கு ஏன் கொடுக்கணுன்னாரு. அப்படின்னா நீ வராதுன்ட்டாங்க. ஸோ அவர் கோயிலுக்கு வராமல் அந்த கோயில் விளங்காமல் போகணும்னு சொல்லிட்டு அவர் மந்திரம் போட்டார். இப்படி பலவிதமான கோயில்கள் ஓனதுக்கு பின்னாலேயும் ஒரு காரண காரியங்கள் இருக்குது. அது ஏன் வருது, ஏன் போகுது, இதெல்லாம் இந்த மாதிரி நீ ஆராய்ச்சி பண்ணினே இருந்தாக்கா கண்டுபிடிச்சிடலாம் அந்த கோயில் ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள்லாம் நினச்சிருந்தீங்க திருச்செந்தூர் கோயில் இருக்குது இல்லையா, அதுதான் ஒரிஜினல். அப்படி கிடையாது. கடல் கொண்ட கபாடபுரம்னு ஒன்று இருந்துச்சு. அந்த கோயில் வந்து இன்றைக்கும் சமுத்திரத்துக்கு நடுவில் இருக்குது. திருச்செந்தூர் கோயிலேருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர் கடலுக்குள்ளே போனால் அங்கே வந்து பழைய காலத்து முருகன் கோயில் இருக்குது. அங்கே ஒரு விளக்கு எரிஞ்சின்னு இருக்குது. ஸோ அந்த கோயில் கடல் ஒதுங்குற போது என்றைக்கான ஒரு நாள் வெளியே வரலாம். இப்போ இருக்கிற கோயிலெல்லாம் பின்னால் இருக்கிறவங்க கட்டினார். ஒவ்வொரு தடையும் இப்படி நடக்கும். அந்த திருச்செந்தூர் கோயிலில் ஒரு சண்முகர் சிலை இருக்கும். 6 தலை இருந்தால் சண்முகர்னு பேர். ஒரு நேரம் இந்த டச்சு கடலாடிகள்னுவாங்க இல்லையா, டச்சுக்காரங்க, அவங்க அந்த சிலையை தூக்கின்னு கடலில் போகிறாங்க. கடல் கொந்தளிச்சு கப்பலெல்லாம் ஆடுது. இப்போ இவங்க பயந்து போய் இந்த சிலை இருந்தால் தான் நமக்கு ஒம்புன்னு சொல்லி அதை தூக்கி போட்டாங்க. அப்போ வடமலை பிள்ளைன்னு ஒருத்தர் திருநெல்வேலியில் இருந்தார், முருக பக்தர். அவர் கனவுல முருகன் போய் இந்த மாதிரி நான் தண்ணியில் மிதந்துன்னு இருக்கேன், அந்த இடத்துல எலுமிச்சம்பழம் மாலை மிதந்துன்னு இருக்கோம், 2 கார்டன் சுற்றின்னு இருக்கோம், என்னை எடுத்து நீ பிரதிஷ்டை பண்ணுன்னு சொல்லி அவர் தூத்துக்குடியிலேருந்து முத்துக்குளிக்கிறவங்களை கூட்டின்னு போய் அந்த கடலில் இருந்த சண்முகரை எடுத்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அதுதான் நீ திருச்செந்தூர் கோயிலில் பார்க்குறது. இன்றைக்கும் ஒவ்வொரு தடவை சூரசம்மாரம் ஆகி சஷ்டி ஆர்வம் போது ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து அங்கே ஜெயஞ்சப் பண்ணின்னு தேவரீர் இன்று நீங்கள் எழுந்தீர்களேது எமக்கு புண்ணிய காலம் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடினுக்கிறாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சி. யூ கேன் கோ ஆன் எக்ஸ்பிளைனிங் எந்த கோயில் எங்கே இருந்துச்சு, ஏன் வந்துச்சு, ஏன் அழிஞ்சித்து, எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். அதனால் உலகம் என்பது புதுசு இல்லை, எல்லாம் அதே தான். நீ 5 வருஷத்துக்கு முன்னே இட்லி சாப்பிட்டு இப்போயும் இட்லி தான் சாப்பிட்ற இல்லையா. நீ கொஞ்சம் வளர்ந்துருப்ப, அதனால் அப்போது குட்டப்பாடையிலேருந்து இருப்போ இப்போ சுடிதாரில் இருப்ப, அவ்வளோதான். சில மாறுதல்கள் வரலாமே தவிர பேசிக் மாறுறது இல்லை. ஸோ எவ்ரி திங் இஸ் லைக் தட். மனத்தானை மனதில் நின்ற கருத்தானை என பலமுறை தாங்கள் கூறியுள்ளீர்கள். நம் மனமாகவே இருந்து மனத்தின் உள்ளே நிலைத்து எல்லா எண்ணங்களுக்கும் ஆதாரமாக இருக்கும் அந்த சிவம் அவரவர் மனதின் உள்ளேயே இருக்கும் பொழுது நாம் ஏன் தேட வேண்டும்? அப்படி என்றால் இதில் தேடுவது என்பது என்ன? ஒரு பொருளை அல்லது ஒருவரை நாம் தொலைத்து விட்டால்தான் தேட வேண்டும் என்று நாம் சொல்வதுண்டு. மேலும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று கூறுவதன் அர்த்தம்தான் என்ன? அருள் கூர்ந்து விளக்கவும். ஒவ்வொன்றுக்கும் படிநிலை இருக்குது. இப்போ நீங்கள் அ ஆ இ எல்லாம் சின்ன வயசில் படிக்கிறீங்க, ஏபிசிடி படிக்கிறீங்க, படம் பட்டம் இதெல்லாம் படிக்கிறீங்க. இப்போ நீங்கள் கிராஜுவேட் ஆகிட்டீங்க, இல்லை அதை விட பெரிய படிப்புக்கு போயிட்டீங்க. இப்போ அதெல்லாம் படிப்பீங்களா? அல்ஃபபெட்ஸ் உங்களுக்கு தேவையா? படம் பட்டம் இல்லை ஜாக் அஞ்சில் வெண்டப்திலெல்லாம் உங்களுக்கு தேவையா? இப்போ தேவையில்லை. அந்த மாதிரி ஆண்டவனை அறிந்து கொள்வதற்கு படிநிலைகள் இருக்கின்றன. அதனால் இந்த விக்கிரக ஆராதனை போன்ற விஷயங்கள் எல்லாம் படிநிலைகள். ஒரு எல்கேஜி யூகேஜி லெவல் தான் அதெல்லாம். ஒரு ஹையர் லெவல் போகிற போது நம்ம மனசுக்குள்ளேயே கடவுளை பார்க்க முடியும். சமரஷ்னால ஒரு பாட்டு இருக்குது, மனமே ஆலயம் என்றுரைத்த. மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே, நினைவை ஒன்றதிலே நிலைத்திடவே பேரின்பமே, முக்திக்கெங்கு பக்தி வழி என்றுரைத்த தேவலை, சக்தி பெற மண்ணடி சென்றால்
துலங்கிடும் இறையின் கலை மனமே ஆலயமே. பிரம்மத்தை உணர்ந்ததனால் மௌனத்தை நீ ஒலித்தாய். தர்மத்தை அறிந்ததனால் தத்துவத்தில் நீ ஜொலித்தாய். கர்மத்தை தெரிந்து கொண்டே ஜன்மத்தை வேறறுத்தாய். மர்மத்தை புரிந்து கொண்டேன் மௌனத்தில். அப்போ என்னது? மனமே ஆலயம், ஊனுடம்பு ஆலயம்ன்றது அந்த கான்செப்ட் தான். காஞ்சிபுரத்துக்கிட்ட பூசலார் நாயனார்னு ஒருத்தர், ஒரு பொதுபோக சாமியார். மரத்தில் உட்காந்துட்டு ஒரு நாள் கடைக்கால் தோன்றாரு, ஒரு நாள் கட்டடம் கட்டுறாரு. இப்படியே கட்டி ஒரு நாள் சிவனே நாளைக்கு கும்பாபிஷேகம் வந்துருன்றார். ஒன்றும் கட்டலை, எல்லாம் மனசில் தான். அப்படி கட்டியிருக்கிற போது கைலாசநாதர் கோயிலை பல்லவராஜன் கட்டுறான். அவன் கனவுல சாமி போய் சொல்கிறாரு, நான் உன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாது, நான் வேறு கோயிலுக்கு ஒத்துன்னு இருக்கேன். அதனால் இவனுக்கு ஆச்சரியம், நமக்கு தெரியாத நம்ம நாட்டில் யாரா கோயில் கட்டிக்கிறான்னு எல்லாரையும் அனுப்பிச்சு பார்க்குறான். ஒரு ஆள் போய் அந்த மரத்தாடில் இருக்கிற சாமி இங்கே ஏதாவது கோயில் கட்டிக்கிறாங்களா, இன்னைக்கு கும்பாபிஷேகமாமேன்னு. அந்த பைத்தியக்காரன் அப்படியா சொன்னான்னார் அவர். ஏன்னா நான் தான் அது மரத்தாடில் பொழுது போகாத மனசில் கட்டின கோயில், இதுக்காக வரேன்னு சொல்லிக்கிறார் சாமி அப்படின்னாராம். அப்போ எவ்வளோ ஒரு கடவுள் வந்து கற்கோயில் கட்டினவனை விட மனக்கோயில் கட்டினவனுக்கு. இன்றைக்கும் கைலாசநாதர் கோயில் விளங்காமல் இருக்குது பார்த்தியா? பெரிய ஆர்கிடெக்சர்லாம் இருக்கும், சிலைங்கள்லாம் இருக்கும். ஆனால் இட்ஸ் நாட் அ ஃபேமஸ் டெம்பிள் லைக் வரதராஜ சாமியார், காமாட்சியார், குமரக்கோட்டை மாதிரி, ஏகாம்பரேஸ்வரர் மாதிரி நல்ல பெரிய அளவுக்கு விசாலமான கோயில் கிடையாது. மனக்கோயில் காட்டினான் அவன். இப்படி சாக்கிய நாயனான்னு ஒருத்தன் தான். அவன் என்ன பண்ணுறான், பூ கிடையாது அவங்ககிட்ட, கல்லை எடுத்து இதுதான் ரோஜா பூ, இதுதான் மல்லிப்பூன்னு ஒவ்வொரு கல்லை எடுத்து அடிச்சு நிற்கிறான். இப்போ கூட ஒரு பாட்டு பண்ணாங்க, கல்லால் ஒருவன் அடித்தான், பாடுங்க. அந்த பாட்டில் 5 பேரை பற்றி வருது. இவங்கெல்லாம் பக்தர்கள். கல்லால் ஒருவன் அடிக்க, அவன் தான் சாக்கிய நாயனார். பூ இல்லை, அதனால கல்லை இதுதான் பூன்னு சொல்லி அடித்தான் அவன். உடல் சிலிர்க்க காதில் செருப்பால் ஒரு வேடன் வந்தே உதைக்க. கண்ணப்ப நாயனார் கண்ணு பிடுங்குற போது அடையாளம் தெரியணுன்னு செருப்பு காலோட வச்சானோ, காலை வச்சானோ. காண்டீபம் என்னும் வில்லால் ஒருவன் அடிக்க. அர்ஜுனன் ஸ்ரீசைலத்தில் இருக்கிற மல்லிகார்ஜுனரை காண்டிபம் என்ற வில்லால் அடித்தான், வேடன்னு நினச்சிக்கிட்டு. கூசாமல் ஒருவன் கை கோடாலியால் வெட்ட. இன்னொரு நாயன்மார் இருந்தான், அவன் கோடாலியில் வெட்டினான் சிவலிங்கத்தை. கூட்டத்தில் ஒருவன் பித்தா பேயா என திட்ட. சுந்தரமூர்த்தி நாயனார் அவன் கல்யாணத்தை நிப்பாட்டுறாரு. ஒரு வயோதிக கோலத்தில் வந்து சிவபெருமானதுனால பைத்தியக்காரா பித்தா அப்படின்னு சொல்லி அவனை திட்டுறாரு. வீசி மதுரை மாறன் பிரம்பால் அடிக்க. மதுரையில் குந்தி வந்த அந்த வந்தி கிளவி இருக்கா இல்லையா, அவளுக்காக பிட்டு சுமக்கிறதுக்காக சுவாமி வந்து சிவபெருமான் இருக்கார், தூங்குறாரு. அப்போ இவன் அவரை அடிக்கிறான், அந்த அரிமர்த்தன பாண்டியன் அவரை அடிக்கிறான். அதனால் அந்த பிட்டுக்காக அவரை அடி வாங்கினார். ஆனால் அந்த அடி எல்லார் மேலேயும் போய் பட்டுச்சு அப்படின்வாங்க. அந்த வேளை யாரை நினைந்தீரோ ஐயா. உனக்கு அப்பா அம்மாலாம் இருந்தால் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருப்பியா? சிவனே உனக்கு அப்பா அம்மா இல்லை, நீ பிறவா யாக்கைன்னா உடம்பு, பிறவா யாக்கை பெரியவன்னாக்கா உலகத்தில் நீ பிறக்கிறதே இல்லை, நீ எப்போ வந்தான்னு யாருக்கும் தெரியாது. பெம்மான் முருகன் பிறவா நிறவானுங்கிற மாதிரி பிறவா நிலனும் இல்லை இரவா வயனும் இல்லைன்னு. அப்போது இதெல்லாம் நீ ஏன் பாட்டேன்னு நிந்தாஸ்துதின்னு பேர். நீ அடி வாங்கின, உதவாங்கின, செருப்பு காலில் வச்சான், இதெல்லாம் சொல்லிவிட்டு உனக்கு இந்த கஷ்டம்லாம் எதுக்குப்பா அப்படின்னு. இது வந்து ஒரு நிந்தாஸ்துதின்னு பேர். இப்படி பாடுவது என்பது நிந்தாஸ்துதி. ஸோ இதுக்காக கடவுளுடைய பவர் கம்மியாகிடாது. யசோதை இருக்கா, அவள் படவா ராஸ்கல் வெண்ணெய் தின்னியான்னு சொல்லி பருத்த மத்து வச்சில, மத்து பால் கிடையாது, அதில் பட்டுனுங்க ஒரு அடி கொடுக்குறா. அந்த இடத்துல ஒரு சின்ன புண்ணு வந்துடுது கிருஷ்ணருக்கு, அது மேலே ஒரு ஈ வந்தும் வைக்குது. அப்போ அந்த குழந்தை கிருஷ்ணனுடைய வாய் மேலே பருத்த மத்தினால் அடித்தா புண்ணு மேலே ஈ வந்து உட்கார்ற போது என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு ஒரு பாட்டுக்குது. வாரணங்கள் 8 மகமேருவும் கடலும் தாரணியும் எல்லாம் சலித்தனவால் நாரணனை பண்வாயிடச்சி பருமத்தினால் அடித்த புண்வாயில் ஈமொய்த்த போது அப்படின்னும். நாராயணனாகிய கிருஷ்ணனை அழகிய மொழிகளை பேசுகிற யசோதையானவள் பருத்த மத்தினால் அடித்த புண் மீது ஈ வந்து மொய்த்த போது
அஷ்டதிக் பாலகர்களும் துடித்தாங்க. வாரணங்கள் 8ம் மகமேறு துடித்தது, கடல் துடித்தது, எல்லாம் சலித்தனவால். அப்போ இந்த உலகம் பூராவும் கடவுளுடைய விராட் விஸ்வரூபம். இந்த உலகத்தில் எங்கும் நீக்கமர எங்கனும் திருவதனங்கள் எங்கனும் திருக்கரங்கள்ங்கிற மாதிரி கடவுள் தான் நீக்கமர நேர்ந்திருக்கிறான். அது புரிந்து கொள்ளுகிற காலம் வரைக்கும் நமக்கு இந்த படிநிலையான விக்கிரக ஆராதனைகளும் மந்திரங்களும் தகடுகளும் மோதிரங்களும் எல்லாம் தேவைப்படும். கடவுள் எனக்குள்ளேயே இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, திருக்கோயிலூர் தபோவனம் ஞானானந்தகிரி சாமி ஒரு பாட்டு இருக்குது, மனத்தில் இருப்பவனே. மனத்தில் இருப்பவனே பிருந்தாவனத்தில் அமர்ந்தவனே, ஒரு கணத்துளை நதுளை பறித்து அதனை பதித்து விடுபவனே. மனத்தில் இருப்பவனே பிருந்தாவனத்தில் அமர்ந்தவனே, தனத்தில் ஆசையை சம்ரஷ்னால மனமே ஆலயம் மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கு, மனமே நீ மறவாதே எங்கள் மன்னவனின் புகழ் சொல்லி மடாதே, கணமேனும் துதியாது இராதே, காலம் போனால் திரும்ப வராதே, தனமும் கனமும் ஒரு நாள் அழியும், கனவை போலது கணத்தில் மறையும், தவம் தான் புனையே தலையில் தாங்கும், தடுமாறுகையில் இடர்கள் களையும், உலக மாயையில் இனி மயங்காதே, உழலும் சகதியில் இனியும் விழாதே, உறவுகளேனும் படை உனக்குதவாதே, உலகளந்தான் பதம் உன்னை கைவிடாதே, தங்கக்கரம் உன்னை அள்ளியே அணைக்கும் தாயினும் மேல பற்றி பார்த்துன்னு இருந்தோம். இங்கே காரைக்குடி பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் கோயிலூர்னு ஒரு கோயில், ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குது, அதுக்கு எதிரில் ஒரு தமிழ் வேத பாடசாலை, பெரிய குளம்லாம் இருக்குது. நீங்கள் இப்போ சினிமாலாம் காரைக்குடியில் ஷூட்டிங் எடுக்கிற போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நிறைய எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஊரில் இடுப்பில் அந்த ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு அம்மா இருக்கா, வடநாட்டிலேருந்து ஒரு சாமியார் பைராகின்னுவாங்க. அவர் இந்த குழந்தைய பார்த்துட்டு ஆண்டவர் ரொம்ப அழகாக இருக்காரே அப்படின்றார். அதனால் அந்த குழந்தைய எல்லாரும் ஆண்டவர் ஆண்டவர்னு கூப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த காலத்தில் மதுரைக்கு தான் போய் படிக்கணும், காரைக்குடியில் பெரிய ஸ்கூலெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, மொட்டை அடிச்சுட்டு காதில் கடுக்கெல்லாம் போட்டு நாதஸ்வரம்லாம் எடுத்து அந்த வாத்தியார் வீட்டில் குழந்தைய விட்டுருவாங்க. வாத்தியார் பொண்டாட்டி சமைச்சு போடுவான், இவங்க விறகெல்லாம் சொல்லி எல்லாம் பறிக்கணும் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் குருகுல வாசம் இருந்துச்சு. அப்போ அந்த வாத்தியார் பொண்டாட்டி சொல்கிறா, அப்பா நீ வெக்கேஷனுக்கு போகிற ஊருக்கு, உன் ஊர் பக்கம் நிறைய மயில் இருக்குமாமே, எனக்கு கொஞ்சம் மயில் கொண்டாந்து கொடுக்குறியான்னு. சரி அப்படின்னு இவர் மயில் வேட்டையாடுறதுக்காக போகிறாரா, டயர்டாகுதுன்னு ஒரு மரத்தடியில் படுத்துறாரு. அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் ஒரு ராஜா வந்து காட்டுக்குள்ளே வரான். அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு கத்தி இருக்குது. இவர் பயந்து போய் ஏதோ புலி பாயிற மாதிரி தெரியுதுன்னு பார்த்து பிடிச்சா அந்த இடத்துல தான் அந்த கோயிலூர் ஆண்டவர் இன்றைக்கி இருக்கிற அந்த பெரிய சிவன் கோயில் அங்கே தான் இருந்திருக்கு. ஏன் அவருக்கு அது தெரியுதுன்னா, இதுக்கு முன்னால் அந்த ராஜாவாக இருந்து அந்த கொற்றவாளி ஈசன் கோயிலை கட்டினதே இந்த ஆள் தான். இப்போ திருப்பியும் உடம்பு எடுத்து வந்திருக்காரா, ஆனால் இவருக்கு அந்த கனெக்ஷனில் அந்த கோயில் எடுத்து கட்டுற பாக்கியம் கிடைக்கிது இந்த பிறவியில். இன்றைக்கி அந்த கோயிலும் இருக்குது. அமெரிக்காலெலாம் கோயில் கட்டிட்டாங்க, நாட்டுக்கோட்டை செட்டியாருங்க. ஸோ நல்லா வச்சுருக்காங்க. ஸோ பல வகைகளில் எல்லாமே வந்து கண்டதே கண்டு தான். இதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சோ அதே தான் திருப்பி திருப்பி வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாம் கூட அப்படி தான். உன் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடந்தால் அதுவும் இதுக்கு முன்பிரிவுகளுடைய வாசனைகள்லாம் வர்றது. ஏதாவது உனக்கு துக்கமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்குதுன்னா அதுவும் இந்த பிறவியில் நடக்கிறதுக்கு காரணம் முற்பிறவிகளில் நீ செய்த ஏதோ ஒரு நல்லது கெட்டது. அதனால் கோயில்களை பொறுத்து மாத்திரம் படிநிலை சாதகனுக்கானது தான் கோயில்கள்லாம். நல்லா பழந்துன்னு கொட்டை போட்டு மனசுக்குள்ளேயே பார்த்துக்கலான்னு வச்சுக்கோ கடவுளை. இப்போ பாடினாங்களே மனதை இன்னொன்று மனதில் இருப்பவனே மனமே நீ மறவாதே மனமே ஆலயம் என்றுரைத்த, இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஒரு ஹை லெவல். அதுக்கப்புறம் என்ன சும்மா கண்ண முடியும் உட்காந்துருந்தாவே சாமி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், மனசுக்குள்ளேயே நம்ம பூஜை பண்ணலாம். இந்த கேரளாவில் தாந்திரிக் பூஜைன்னு பண்ணுறாங்க இல்லையா, இந்த நம்பூதிரிங்கெல்லாம், அதெல்லாம் அப்படி தான்.
நம்ம ஊரில் தான் உட்காந்துக்கிட்டு இந்த மந்திரம்லாம் சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. கேரளா தந்திரிங்க அப்படி இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, தன் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த 64 கலைகளை அந்த சொம்பில் வச்சிடுறாங்க. அந்த கடத்துக்குள்ளே சாமி பகவதியோ ஏதோ ஒன்று இருக்கிறதா வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே அதுக்கு பூஜைலாம் பண்ணுவானுங்கெல்லாம் இப்படிலாம் நைவேத்தியெல்லாம் வச்சுட்டு திருப்பியும் அந்த எனர்ஜியை அவங்க உடம்புலேயே வாங்கிக்குவாங்க. இதுக்கு ஆர்கானிக் வே ஆஃப் வர்ஷிப்பிங்னு பேர். கேரளாவில் இதுதான் தாந்திரிக் சிஸ்டம்ன்றது. ஸோ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்குது. இது ரைட்டு இது நாங்கன்னு சொல்ல முடியாது. லோகோ பென்னூஸ், யாருக்கு எது புரியுதோ அதுதான் வழிபாடு. உனக்கு புரிஞ்சுதா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. உனக்கு எது புரியுதோ அந்த மாதிரி நீ சாமி கும்பிட்டுக்கலாம். யாருக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. தங்களது மரண அனுபவம் ஒரு அனுபூதி நிலை என்றால் தாங்கள் தற்போது வாழும் ஆத்ம நிலையிலான வாழ்க்கைதான் பேரின்ப நிலை. அனைத்து உயிர்களிலும் இறைவனை கண்ட வள்ளலாருக்கு அதுவே ஆன்மீக பெருநிலையான அனுபூதி என்றால் அவர் பெற்ற மரணமில்லா பெருவாழ்வின் மூலம் அருட்பெருஞ்சோதியுடன் இரண்டர கலந்த நிலையே பேரின்ப நிலை. எங்களது புரிதல் சரிதானா? அனுபூதி, பேரின்பம் இந்த இரண்டும் ஒவ்வொரு மகானுக்கும் வேறுபடுமா? விளக்கி அருள வேண்டும். நான் திருமலை வையாவூர்னு ஒரு கோயில், வேடந்தாங்கல் போகிற வழியில் அந்த கோயிலுக்கு அடிக்கடி போவோம். ஒரு காலத்தில் நுங்கம்பாக்கத்தில் சீனிவாச நிகேதன் ஒரு ஐயங்கார், சீதாராம சுவாமிகள்னு, அவங்க ஒய்ஃபு தாரான்னு சொல்லி பேங்க்கில், இந்தியன் பேங்க்கில் வேலையில் இருந்தாங்க. ஸோ அங்கே போகிற போது அவர் 2 பஸ் வச்சு இதெல்லாம் பண்ணுவார். என் காரில் தான் அவர் திருவண்ணாமலையாவருக்கு வருவார். ஒவ்வொரு திருவோணத்துக்கு வருவார். அப்போ ஏதோ ஒரு லெக்சர் கொடுத்துன்னு இருந்தபோது ஒரு வயசான பாட்டி வந்து தம்பி என்கிட்ட ஒரு சொத்து இருக்குதுப்பா, உனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா. நான் யாரா இது, நம்ம முன்ன தெரியாது போகும்போது சொத்துக்கு எடுத்துங்கிறான்னு கண்டுக்கவே இல்லை. அது ஆன உடனே வள்ளலார் அண்ணா நகரில் எனக்கு வீடு. அப்போ நான் நேரில் பார்த்தேன். என் கட்டில் உட்காந்துட்டு, ஏன்பா அந்த சொத்தை போய் வாங்கிக்க மாட்டியா அப்படின்னார். நான் சொன்னேன், இந்த மாதிரி யாருன்னே தெரியாது, ஏதோ சொத்துக்கு தின்றா, எனக்கு எதுக்கு இந்த வம்புன்னு. இல்லைப்பா, அது நான் கையால் எழுதின திருவருட்பா, 12 வடமலை மேஸ்திரி யானகவனியில் அவங்க வீடுக்குது அப்படின்னார். நான் திருநாள் அனுப்பிச்சு போய் பார்த்துன்னு சொன்னேன். ஆமாம், ஆனால் அவங்க யாரோ இறந்துட்டாங்கன்னு வீடெல்லாம் காலி பண்ணி ஹைதராபாத் போயிட்டாங்க. அவங்க சொல்கிறது அந்த திருவருட்பா, வள்ளலார் அவங்க வீட்டில் தங்கி கையிலேயே எழுதின திருவருட்பா புக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது வள்ளலாருக்கும் எனக்கும் நேரடியாக நடந்த ஒரு அனுபவம். நம்மலாம் ஸ்கூலில் என்ன திருவருட்பா 1 2 படிச்சிருப்போம். ஆனால் எனக்கு திருவருட்பா அன்றைக்கி அவரை பார்த்த நாள்லேருந்து நல்லா வரும். திடீர்னு அந்த கொட்டேஷன்லாம் வாயில் வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் அவருடைய பிளஸ்ஸிங். இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். வள்ளலார் யார்? சின்ன வயசுலேயே நிலக்கண்ணாடியை வச்சுக்கிட்டு, ஒரு வேலை வச்சுக்கிட்டு, விளக்கேற்றி வச்சுக்கிட்டு, அதில் முருகனுடைய தரிசனத்தை பார்த்தவர். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்து வளர் தலமூங்கு கந்த வேலே அப்படின்வாங்க அவர். ஸோ கந்த கோட்டத்தில் இருந்தார். ஒரு நாள் அவங்க அண்ணன் சபாபதி அவருக்கு பதில் இவர் லெக்சருக்கு போகிறாரு. இவர் நல்ல லெக்சர் கொடுக்குறாரு, இனிமேல் நீங்கள் வர வேணான்னுறாங்க. இவர் தான் போகிறார் லெக்சருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வீடு மாற்றிக்கிட்டு திருவொத்தியூர் போகிறாங்க. அங்கே போய் வடிவடையம்மனை கும்பிட்றாரு. அதுக்கப்புறம் நேராக சிதம்பரம் நடராஜரை போய் கும்பிடுறாரு. இப்படி முருகன்கிட்ட இருந்து வடிவடையம்மன், வடிவடையம்மன்கிட்டேருந்து சிதம்பரம் நடராஜருக்கு போயிட்டு அப்புறம் வள்ளலூரில் அவர் அந்த சத்தியஞான சபையெல்லாம் நிறுவறாரு. அவர் நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவரால் முடியல. ஏன்னா அப்போ வெள்ளைக்காரன் ஆண்டுன்னு தான், பஞ்சகாலம், ஜனங்களுக்கு கஞ்சிக்கே வழி கிடையாது. அந்த நேரத்தில் போய் கடவுளை பற்றி பேசினார். மூவரதராசனார் சொல்கிறாரு, பசித்த வயிறுள்ள நாட்டில் பண்பாட்டு பிரச்சனைக்கு இடமில்லை, கஞ்சி கவலையுள்ள நாட்டில் கடவுளுக்கு பற்றிய இடமில்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி தான் ஜனங்க கஷ்டத்தில் இருந்தாங்க. அதனால் அவர் அணையாத அடுப்பு வச்சு கஞ்சி தொட்டி வச்சு ஜனங்களுக்கெல்லாம் கஞ்சி கொடுத்துருந்தார். நிறைய ட்ரை பண்ணார். அவரே சொல்லியிருக்காரு, சாமி அவருக்கு தரிசனம் கொடுத்தாராம். பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை மதங்களாலே என் மக்கள் மாண்டு போயினார். பேயும் பிடிச்சி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஜனங்க மதங்களாலே சதுன்னு இருக்காங்கடா என் பிள்ளைங்களாம். நீ என் பிள்ளை ஆதலாலே இச்செயல் விரைந்து புரிகை என்று இட்ட குருவேங்கிறார். என் பிள்ளை போய் ஜனங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லி ஒத்துமையாக இருக்க சொல்கிறா அப்படிங்கிறார். இவர் பயப்படுறாரு, நான் ஒரு வெள்ளத்துண்டை போத்தின்னு உட்காந்துக்கிறேன், யார் என்ன மதிப்பான்னு. அது கடவுள் சொல்கிறாராம், அஞ்சலை அஞ்சலை யாம் அருளி தருகின்றோம், இக்கோணைய மாநிலத்தவர் நின்னையே குறிக்கோளாய் கொள்வார். இந்த புத்தி கட்டு போன ஜனங்க நீ சொன்னால் ஒத்துக்கிற மாதிரி பண்ணுறேன்னு. அப்பயும் பயப்படுறாராம். சாமி கோவம் வருதான், ஆணை ஆணை அப்படின்றார்.
ஸோ இப்படியெல்லாம் நடராஜரே சொல்லி வர ஆரம்பித்து அன்றைக்கி இருந்த காலம் கரியாத காலத்தினால அவர்கிட்ட சம்பளம் வாங்கியிருந்த ஐரே உனக்கு என்ன தெரியும், நான் தான் மந்திரம்லாம் படிச்சுக்கிறேன்னு சொன்னான். யாழ்ப்பாணத்திலிருந்து ஆறுமுக நாவலர் இவர் சொல்கிறது திருவருட்பா கிடையாது மறுப்பான்னு சொல்லி இவர் மேலே கடலூர் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. ஸோ எல்லா வகையிலையும் அவர் அவமானம் தான் படுத்தினாங்க. யாரும் அவரை வந்து பெரிய அளவுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணலை. அப்போ அவர் கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் இன்னொரு தடவை வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ இறைவனாலே வருவிக்கல் விட்டேன்னு சொன்னவர் அவருடைய மிஷன் ஃபெயில் ஆகிட்டு தானே போனார். அப்போ அவரால் முடியல, அது அந்த காலத்தில் முடியல. சரி, இப்போ அவருக்கு யாரெல்லாம் கைட் பண்ணாங்க? கந்தக்கோட்டத்தில் உள்ள முருகன், வடிவுடையம்மன், அதுக்கப்புறம் சிதம்பரம் நடராஜர். அந்த சிதம்பரம் நடராஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை நான் வச்சுருக்கேன். ஓகேவா? சிதம்பரம் நடராஜருங்கிற எனர்ஜியை நான் வச்சுருக்கேன். என்ன ஏன் சொல்கிறேன், லிங்கிஷேட்ரி ஸ்ட்ரீட்டில் ஒரு சாமி இருந்தார். குப்பை குவாயத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுன்னுட்டு உட்காந்துப்பார். யாருன்னா போனால் டீ வாங்கிடணும், டீ எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாரு, ஆளுக்கு ஒரு பீடி கொடுப்பாரு, வேணான்னா விட்டுருவார். எல்லாருக்கும் 4 நாள் 8 நாள் அவங்கவுங்க ஜோபியில் போடுவார். ரொம்ப பெரிய நிலை வருது, சாதாரண ஆள் இல்லை. இன்றைக்கி அவருடைய சமாதி ஸ்ரீபெரும்புதூரில் விஜிபி ராமானுஜர் நகரில் இருக்குது. ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப பெரிய ஆள். அவர் என்னை பார்த்த உடனே சொன்ன முதல் வார்த்தை, அந்த காலத்து நடராஜன் மேக நீர் அப்படின்னாரு. மேக நீர்னு என்ன? பூமியில் தண்ணியாக இருக்கிறது ஆகாசத்தில் மேகமாக வந்து திருப்பியும் பூமிக்கு வருது. அதனால் ஆத்மான்றது என்ன? பூமியிலிருந்து குப்சாமி மேலே போகிறாரு, திரும்பியும் வருது முன்சாமியாக. அதுதான் மேக நீருன்ற வார்த்தை. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை ஆத்மாவுக்கு அவர் சொல்லுகிறது. ஸோ அந்த காலத்து நடராஜன் மேக நீர், தாடி வச்ச சீக் மதம், போட்ட இஸ்லாம் மதம், சிலுவை போட்ட கிறிஸ்துவ மதம், எல்லா மதத்தையும் பூந்து பார்த்து அப்பா ஸ்கூலுக்கு கூட்டின்னு போகிற போது கொஞ்சம் ஏமாந்து போயிட்டு இந்த பிறவி வந்த மேக நீர். இவர் எல்லா பிறவியும் எல்லா மதத்துலேயும் பிறந்து வந்தார். போன பிறவிலேயே இவர் போக வேண்டியது சிவங்கிட்ட, கொஞ்சம் ஏமாந்துட்டு இந்த பிறவி வந்ததுக்கு அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஸோ இப்படிலாம் இருக்குது. ரொம்ப பெரிய நிலைகள் அடைந்த மகான்கள்லாம் இருக்காங்க. அவர் தான் சொன்னார், நீ வந்து நடராஜன்னா மேக நீர், நீ தான் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜன் அப்படின்னா. அப்போது வள்ளலார் ஏன் என்கிட்ட வந்து சொத்தை வாங்கிக்கணும்னு சொல்லணும்? நான் அவர் எந்த நடராஜனை வந்து தொழுதாரோ அழுதாரோ எல்லாம் பண்ணாரோ அந்த ஸ்பிரிட் நம்ம வச்சுருக்கோம். நீ பார்க்குற நடராஜன், கோவிந்தராஜன், தியாகராஜன், சுந்தரராஜன் எல்லாம் ராஜாங்க, எல்லாருமே கிங்ஸு. அவங்களுக்குள்ள அந்த கடவுளுடைய எனர்ஜி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த பாஷை புரியறதுக்கு நாளாகும். இப்போது சுந்தரராஜன், கோவிந்தராஜன் யார்? இங்கே கீழ் திருப்பதியில் நீ பார்த்தா கோவிந்தராஜ் சன்னதியெலாம் இருக்குது இல்லையா, அந்த ராஜா அவர். அந்த என்னது சங்ககிரியா ஏதோ ஒன்று, சந்திரகிரி, அந்த ராஜா. அவர் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போகிறாரு. ஆனால் அவர் உடம்புக்குள்ளே அந்த சுவாமி விஷ்ணுவோடைய எனர்ஜி இருந்துச்சு. வேட்டையாடி போகிற போது அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சுவாமி என்னது பங்காரி சாப்பா வெண்டி சாப்பா அன்னி தைச்சவாரோ அப்படின்னாங்க. நான் என்னடா அதுன்னு. அப்போ இன்னொருத்தர் சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, நம்ம அக்வேரியத்தில் போய் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபிஷ்ஷு கோல்டன் ஃபிஷ் இல்லை, அதை தான் பங்கார் சாப்பா வெண்டி சாப்பான்றான். நம்ம மீன் இங்கே பார்க்குற மீன் தான். அவன் நம்ம நினச்சிக்கிறோம் தங்கத்திலேயே மீன் வெள்ளியில் மீன் நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி தான் அவர் இங்கே கோவிந்தராஜ சாமி இங்கே இருந்தாரா திருப்பதியில், அந்த மாதிரி தான் எல்லாம். தியாகராஜன்ன்றார் அங்கே இருந்த ராஜா. முசுகுந்த சக்கரவர்த்தி ஹெல்ப் பண்ணுறதுக்காக போனார் யுத்தத்தில். ராஜா அவர் திருவாரூரில் இருந்தவர். அண்டு எல்லாமே கிங்ஸ் தான். ஆனால் அவங்கக்கிட்ட அவங்க நல்ல தவசிகளாக இருந்து மக்களுக்கு நல்லது பண்ணதுனால அந்த கல்வி எனர்ஜி அவங்கக்கிட்ட இருந்துச்சு. இவ்வளோ தான் ஆன்மீகம். ஆனால் தெய்வம் மானுஷ ரூபேனா, எந்த கடவுளை கும்பிட்டாலையும் அந்த கடவுள் மனித வடிவில் இருக்கிறது. அதனால தான் கம்பன் என்ன சொல்கிறான், மானுடம் வென்றதம்மா. ஒரு மனிதனாக அம்மா வந்து மானுடம் ராமன் வென்று காட்டினான். ராமர் யார்? தசரதனுக்கு பிறந்தவன் தானே. கிருஷ்ணர் யார்? வசுதேவருக்கு பிறந்தவன் தானே. ஏசுநாதர் யார்? மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தவர் தானே. புத்தர் யார்? யசோதிக்கும் சுத்தோதனுக்கும் பிறந்தவர் தானே. அப்போ நீ யாரெல்லாம் கடவுளும் கும்பிட்றியோ எல்லாருமே மனுஷங்க தான். சங்கராச்சாரியார்லேருந்து ராகவேந்தர் இங்கே தானே புவனகிரியில் பிறந்தார். ஷிரடி பாபா ஹைதராபாத்தில் பிறந்து ஷிரடியில் தரிசனம் கொடுத்தாரு. ஸோ எந்த ஒரு மகான் யாரை கும்பிட்றியோ இன்றைக்கி கடவுள்னு சொல்லி எல்லாரும் நம்மளை மாதிரி தான். அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டிவைன் எனர்ஜியை நற்றவத்தர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயங்கிற மாதிரி, யோகி ஹிருத் பத்ம வாசினேங்கிற மாதிரி நம்ம மேலே கொண்டாந்தா 4 பேருக்கு நாமளும் கடவுள் தான்.
உன்னால் 4 பேருக்கு நல்லா இருந்தா இவர் கடவுள் மாதிரிங்க அப்படின்னும். அது ஒத்துக்காத என்ன சொல்லுவான், இவர் ஒரு மாதிரி இல்லைன்னு. சமரேஷ்னாவில் ஒரு பாட்டு இருக்குது, எது மாதிரியும் இல்லாத ஒரு புது மாதிரியாய் இருக்கின்றாய், புத்தம் புது மாதிரியாய் இருக்கின்றாய். அது மாதிரி இது மாதிரி என 1000 பேர்கள் சொன்னாலும் ஒரு மாதிரி என உன்னை சொன்னவர் உள்ளம் மாறிட வைத்திடுவாய் நீ உலகம் முழுதுக்கும். ஒரு மாதிரிலான்னு சொல்கிறவனும் இருப்பான். இஸ் அ ரோல் மாடலுங்கிற மாதிரி, ஒரு மாதிரி அப்படின்னா நான் ரோல் மாடல்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லுவானுங்க, இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஏசுவார் ஏசட்டும், போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும். நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான், நம்ம வேலையை நம்ம செய்யிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இது வரைக்கும் உலகம் பூரா எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு கடவுள் வந்ததே கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரியான ஒரு ஆள் இது வரைக்கும் வரல. அங்கங்கே ஒரு காலகட்டம் ஒரு காட்டு மிராண்டிகளாக இருந்தவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் வழிகாட்டுறதுக்காக ஒரு கடவுள் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறாரு. அவங்க வர்றாங்க, நல்லா சொல்கிறாங்க, யார் ஃபாலோ பண்ணுறோம். அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.